பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற நம்முடைய வேத பகுதியை நாம் கவனித்து கொள்ள உங்களை நான் அழைக்கிறேன். நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி வசனங்கள் 1 துவங்கி 10ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்க கேட்டோம். இதை அடிப்படையாக நாம் வைத்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க நாம் பிரயாசம் எடுக்க போகிறோம். If you will come with me to Matthew's Gospel chapter 28, you only have 20 verses. We can go as far as verse 15 and you can divide the portion into 3. நீங்கள் 28ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்க கேட்டது 10 வசனங்கள். ஆனால் நீங்கள் 15வது வசனம் வரைக்கும் ஒரு சின்ன கண்ணோட்டம் விட்டு பார்க்கலாம். இதில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்வீர்கள்? What will you learn through this scripture portion? இந்த வேத பகுதியிலே நீங்கள் வாசிக்கக்கூடியது முதல் 8 வசனத்திலே கல்லறையை குறித்து நமக்கு பேசப்படுகிறது. அந்த கல்லறையில் இயேசு அங்கே இல்லை என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. In the first 8 verses we read about the empty tomb. He is not here, he is risen. Shall we say praise the Lord? He is risen, he is not here. முதல் 8 வசனத்தில் அது நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 9வது வசனம் துவங்கி 10ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு ஸ்திரீகளுக்கு வெளிப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். Jesus appears to the woman and we see Mary Magdalene and Mary and the other woman. They were there at the tomb very early in the morning. விடிய காலையிலே அவர்கள் கல்லறைக்கு வந்திருக்கிறார்கள். கல்லறை திறக்கப்பட்டு பார்க்கிறார்கள். அங்கே அவர் இல்லை என்று அறிகிறார்கள். ஆமென். So we can thank the Lord. And thirdly, we read about from verse 11 to 15 the bribery of the soldiers who stood guard throughout the 3 days. 3 நாட்கள் கண் விழித்து இந்த கல்லறையிலே இந்த பிரேதத்தை யாரும் திருடிவிடக்கூடாது, குறிப்பிட்டு சீஷர்கள் திருடிவிடக்கூடாது. The disciples should not come and should not steal the body. So for that reason there were guards who were placed at the tomb. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே அதிகாரிகளான அங்கே ஆலோசக சங்கம், the council bribed the guards. இந்த சேவகர்களை அவர்கள் பணம் கொடுத்து அவர்கள் வாயை மூடி அவர்களை போக பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். This is the scenario of Jesus' resurrection and the empty tomb. Today we are going to abide by the empty tomb and learn what God has got for us. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்றதை நாம் பார்க்க போகிறோம். நான் எங்கே இருக்க போகிறோம்? Yesterday we were at the cross. நேற்று நாம் எங்கே இருந்தோம்? நாம் நேற்று அந்த சிலுவையின் கீழ் இருந்தோம். We were at the foot of the cross yesterday. And today we are going to stay put at the tomb. Shall we say amen? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு இயேசுவுடைய உயிர்த்தெழுதலின் அந்த பகுதியிலே ஒரு பகுதியை பார்க்க போறோம். அந்த கல்லறையில் அவர் அங்கே இல்லை. அல்லேலூயா. So we are going to talk about the guards and we are going to draw some conclusion. நாம் இன்றைக்கு அங்கே காவல் காத்த காவலாளர்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கூடுமானால் ஒரு 3 பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். These days I try my best to draw lessons
from whatever that we are studying. நாம் கற்றுக்கொள்கிற பாடங்களிலே நாம் எப்படியாவது ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு 3 அல்லது 4 அல்லது 5 என்று சில பாடங்களை கற்றுக் கொடுப்பது உண்டு. இன்றைக்கு கூட நாம் ஒரு 3 பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு பிரயாசம் எடுக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோம் எல்லாரும். அல்லேலூயா. And the theme will be this, the title for the day, the guard at the tomb will be the title. கல்லறையில் இருந்த காவலர் என்ற ஒரு தலைப்பை நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, எங்களோடு பேசுவதற்காக நன்றி. You know how God is a God who speaks to us? Do you know that He can speak to us? And that is why the word of God is important. வேத வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. காரணம் என்ன? ஆண்டவர் சத்தியத்தில் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். Hallelujah. Good. So you will know, the word of God says you will know the truth and the truth will set you free. And sure enough, that is why God's children, we must abide by the word of God so that we are set free. So today, let's see how God will speak to us. All right, we will stay at the tomb and learn a couple of truths. Okay, I will take you everywhere and see how we can learn some truth. இந்த 3 பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பு அந்த 27வது அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரத்தை உங்க கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள். We will run through some scripture portions so that we can come back to learn about the gods. All right. முதல்ல நாம் கற்றுக்கொள்ள போறோம் 27ஆம் அதிகாரத்தில் வசனம் 57 இருந்து 60 வரைக்கும் ஒரு சின்ன கண்ணோட்டம் விட போகிறோம். Let's look at the scripture. We will read from verse 57 of Matthew chapter 27. Okay? Not 28, 27. Alright, 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் வசனம் 57 இருந்து 60 வரையிலும். Now when evening had come, there came a rich man from Arimathea named Joseph, who himself had also become a disciple of Jesus. This man went to Pilate and asked for the body of Jesus. Then Pilate commanded the body to be given to him. And when Joseph had taken the body, he wrapped it in a clean linen cloth and laid it in his new tomb, which he had hewn out of the rock. And he rolled a large stone against the door of the tomb and departed. And Mary Magdalene was there, and the other Mary sitting opposite the tomb. On the next, sorry, I've gone too far. All right, up to verse 60. Let's hear the scripture. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்தான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தன் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். நாம் சொல்லுவோம் ஆமென். We are introduced to a man. Yesterday we were introduced to Simon who carried the cross of Jesus. நேற்று இயேசு சிலுவையை சுமந்தார். இடையிலே சீமோன் என்பவன் அவருடைய சிலுவையை சுமந்தான் என்று கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் இயேசுவுடைய கல்லறையின் அருகில் வருகிறோம். இயேசு சிலுவையிலே தொங்கின போது அரிமத்தியா ஊரான யோசேப்பு என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தில் நாம் இந்த யோசேப்பை குறித்து கற்றுக்கொள்கிறோம். You can go to a number of scripture portion. Very particularly, you can go to the book of Luke and, in fact, Mark, Luke and John, and learn a little bit about this Joseph of Arimathea.
இந்த யோசேப்பை குறித்து இந்த 4 சுவிசேஷத்திலையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த 4 சுவிசேஷங்களிலே இவரை குறித்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று நாம் பார்க்கலாம். I will run through some of the scripture passages. It gives us this information. Come very quickly to John's Gospel chapter 19 and verse 38. John's Gospel chapter 19, and I invite you to come to verse 38. After this, Joseph of Arimathea, being a disciple of Jesus, but secretly for fear of the Jews, asked Pilate that he might take away. Okay, what I want to emphasize here is that Arimathea, Joseph is introduced as one of the disciples or the follower of Jesus. அரிமத்தியாவின் யோசேப்பை குறித்து வசனம் சொல்லுகிறது அவன் இயேசுவுடைய சீஷன். ஆனா வசனம் சொல்லுகிறது அவன் ரகசியமான சீஷன். ஆமென் சொல்லுவோம். அவன் ரகசியமான சீஷன். கேளுங்கள் அந்த வசனத்தை. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாக யோசேப்பு. எப்படிப்பட்ட சீஷனாக இருந்தான்? அந்தரங்கத்தின் சீஷன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. எப்படின்னா வெளியரங்கமாய் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதற்கு அவர்களுடைய சூழ்நிலை நெருக்கம் என்றபடியினாலே வெளியரங்கமாய் சீஷர்கள் என்று சொல்லாமல் அவர்கள் ரகசிய கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம் வலது கையை உயர்த்தி இப்படிப்பட்டவர்களுக்கு நன்றி சொல்லலாம். ரகசிய கிறிஸ்தவர்கள் ஏற்ற காலத்திலே அவர்கள் கனி கொடுப்பார்கள். ஏற்ற காலத்திலே ஆண்டவருக்கு பிரயோஜனமாவார்கள். He may be a secret Christian. There are so many of them. We hear about it in every parts of the world. We have secret Christians for so many reasons. Probably for the fear of people, fear of the family. Hallelujah. Fear of their country, policies, whatever it may be. We can thank the Lord for all the secret Christians and we can pray for them. Even in the time of Jesus, there was this man that the Bible introduces and tells us that he was a secret Christian. Amen. கர்த்தர் பெரியவர். அவன் ஒரு ரகசிய கிறிஸ்தவனாய் இருந்தான். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஏன் ரகசியம்? யூதர்களுக்கு பயந்தபடியினாலே. அல்லேலூயா. சீக்கிரமா வாருங்க. மார்க் 15வது அதிகாரம். If you will come with me to Mark chapter 15 and if you will come to verse 43, you will learn another fact about this Joseph. If you will come to verse 43. 43ஆம் வசனம். Joseph of Arimathea, a prominent council member who was himself waiting for the kingdom of God, coming and taking courage, went in to Pilate and asked for the body of Jesus. Now look at 2 things that I want to emphasize. One, I want to say that he was a prominent council member of the Jewish religious body. Amen. And he took courage. That's what the Bible says. He had been so quiet, and there came a time when he took courage to publicly come forth to glorify the name of the Lord. Amen. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். கர்த்தர் பெரியவர். நாம் கேட்போமா? அந்த வசனத்தை சீக்கிரமா வாசியுங்கள். கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்திய ஊரனும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். கனம் பொருந்தியவன். ஆமென் சொல்லுங்க. அவன் ஆலோசனை சங்கத்துக்குரியவன். So he was not an ordinary man. The information that we get about Joseph is that he was a rich man, he was an honorable man, he was recognized in the society. Shall we say amen? ரொம்ப பேர் சொல்றாங்க அவர் ஏழைகளுக்காக வந்தவர். ஏழையின் ரூபத்திலே வந்தார், மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அவர் ஏழைகளுக்கு வந்தவர், ஐஸ்வர்யவானுக்கு அல்ல. லூக்காவை குறித்து நாம் பார்க்கிறோம். The one who wrote the gospel of Luke was a doctor himself. Amen.
And இங்க நாம் பார்க்கிறோம் அரிமத்தியாவின் ஊரான யோசேப்பு ஒரு ஐஸ்வர்யவானாயிருந்தான். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவனாக ஆயத்தப்படுத்தின கல்லறையே அவன் இயேசுவுக்கு கொடுக்க முன் வந்தான். ஆமென். ஐஸ்வர்யவான். The Bible talks about him as an honorable man, as a rich man. Look at Luke Gospel chapter 23. Come quickly to Luke's Gospel, because I don't want to abide here too long, because we have to go into other studies. But we need to know all this. இன்றைக்கு என்னோடு கூட கவனியுங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே வசனம் 50-51. Luke's Gospel 23 verses 50 and 51. And behold, there was a man named Joseph, a council member, a good and just man. He had consented to their counsel and did. He was from Arimathea, a city of the Jews, who himself was also waiting for the kingdom of God. I want you to look at the idea here. It speaks about a good and a just man. And it says that he was waiting for the arrival of the kingdom of God. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் ஆண்டவர் மீண்டும் வருகிறார் என்று எதிர்பார்க்கிறோம். Do you know that we Christians, we look forward for the coming of the kingdom of God? We look forward for the second coming of Jesus. அப்ப இவன் எதற்கு காத்திருக்கிறான்? பழைய ஏற்பாட்டிலே மேசையா வருவார் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். மேசையா வருவார். சோ வேத வசனம் சொல்லுகிறது இவன் அவருடைய வருகைக்கு காத்து கொண்டு இருந்தவன். வாசிக்க கேட்போம் சீக்கிரமாய். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்கள் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியானவனுமாய் இருந்தான். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. வெரி குட். நான் இன்னொரு கருத்தை சொல்லிட்டு நாம் கடந்து போகிறோம். ஏன்னா இவன் இயேசுவுக்கு பிரயோஜனப்பட்டான். நேற்று சிம்மோன் பிரயோஜனப்பட்டான். இன்றைக்கு நாம் யோசிப்பு பிரயோஜனப்பட்டான். ஹல்லேலூயா. he was willing to give his tomb to Jesus. Amen. இல்ல இது என் குடும்பத்துக்காக நான் ஒழுங்கு செய்தது. Even today we have the practice where people have tombs. When we have our dear ones buried, we continue to add another plot. Praise the Lord. எப்பா மரித்தார், என்னுடைய அம்மாவுக்கும் பக்கத்திலேயே நான் வாங்கி போட்டுட்டேன். This practice is there. And இங்கே நாம் பார்க்கிறோம் அரிமத்தியாவின் ஊரான யோசேப்பு அவன் கல்லறையை ஆயத்தப்படுத்தினான். Never did he knew that would be useful for the Savior. Amen. ரட்சகர் ஆண்டவருக்கு பிரயோஜனப்படும் என்று அவன் அறியான். ஆனால் பிரயோஜனப்பட்டது என்று நாம் அறிகிறோம். இன்னொரு கருத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். Come with me to John's Gospel chapter 19 and we are going to go to verse 39 and 40. In fact, we can read from verse 38, 39 and 40. வசனம் யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 38, 9, 40 வரைக்கும் வாசிக்கலாம். After this, Joseph of Arimathea, being a disciple of Jesus, but secretly for fear of the Jews, asked Pilate that he might take away the body of Jesus, and Pilate gave him permission. So he came and took the body of Jesus. Now look, there's another man who is coming in. And it says, and Nicodemus, who at first came to Jesus by night, also came bringing a mixture of myrrh and aloes, about 100 pounds. Then they took the body of Jesus and bound it in stripes of linen with the spices, as the custom of the Jews is to bury. Amen. கேட்போம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரனும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனும் ஆகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி
பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரி போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்க பண்ணும் முறையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளிலே சுற்றி கட்டினார்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, இந்த அரிமத்தியாவின் ஊரான இந்த யோசேப்பு, அப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம், அவனுக்கு உதவுவதற்கு நிக்கதேமு. யார் இந்த நிக்கதேமு? Who is this Nicodemus? You will learn about him in John's Gospel chapter 3. அவன் ராத்திரி வேலை, அவன் ஒரு பரிசேயன், he was a Pharisee. அவன் ராத்திரி வேலையில் இயேசுகிட்ட வந்து நல்ல போதகரே என்று சொல்லி பேசினவன். அல்லேலூயா. இயேசு அவனுக்கு தான் சொன்னால் நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 2 பேரும் மத குருக்கள், எல்லாரும் பேர் போன்றவர்கள், இவ்வளோ நாளாக ரகசியமாய் கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்கள். இவர்கள் முன் வந்து இயேசுவுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு அவர்கள் முன் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமேன். இதை கற்ற பின்பு நாம் இப்போது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்துக்கு வருவீங்கன்னா, if you will come to Isaiah chapter 53 and if you will come to verse 9, you will read something interesting because this was prophesied. இது நமக்கு முன்குறித்து ஏசாயாவில் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன உரைக்கப்பட்டது? Look at Isaiah chapter 53 and verse 9. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். And they made his grave with the wicked, but with the rich at his death, because he had done no violence, nor was any deceit in his mouth. Amen. துன்பார்க்கரோடே அவருடைய பிரேத கொலியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யனோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவுடைய அடக்கத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அவர் துன்மார்க்கரோடு, நீங்கள் சிலுவையில் தொங்கும் போது கூட 2 கள்ளர்கள் மத்தியிலே தொங்கினார், துன்மார்க்கர்களோடு தொங்கினார். அல்லேலூயா. சிலுவையின் சாபத்தை குறித்து நேற்று கற்றுக்கொண்டோம். ஆனால் அவர் அடக்கம் பண்ணப்படும் போது அவர் ஐஸ்வர்யவான்கள் மத்தியிலே அடக்கம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. அப்போ வேதம் நிறைவேறினது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. So what do we understand? We understand that the Bible it comes true. What Isaiah had prophesied in Isaiah chapter 53 and verse 9 comes true. Shall we say amen? Hallelujah. So ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் பெரியவர். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ நம் வேதத்தில் போய் இந்த காவல்காரர்கள், ஏன் காவல்காரர்கள் இந்த கல்லறையின் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள்? மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 63, 64 நாம் கவனிக்க போகிறோம். Come with me to Matthew's Gospel and I invite you to come to chapter 27 and verses 63 and 64. Saying, Sir, we remember while he was still alive how that deceiver said, after 3 days I will rise. Therefore command that the tomb be made secure until the 3rd day, lest his disciples come by night and steal him away and say to the people, he has risen from the dead. So the last deception will be worse than the first. நாம் கேட்போம். ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எதை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, அவர்கள் பயந்தார்கள். ஏன்னா இயேசுவுடைய போதனை, that was the teaching of Jesus. Throughout the book of Matthew Gospel, you will see Jesus proclaiming this word. இந்த வார்த்தை நம்ம ஒன்று மட்டும் எடுத்து பார்ப்போம். But I will quickly give you at least 3 of the scriptures where Jesus declared that he will rise on the third day. இயேசு அவருடைய போதனைகளின் வேலைகளிலே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார். எப்போதும் உரைத்தார். என்ன உரைத்தார் என்றால், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி இயேசு உரைத்தார். இந்த காரியம் நிறைவேறாதபடிக்கு இதைத்தான் நாம் இன்றைக்கு திஸ் இஸ் வேர் வி ஆர் கோயிங் டு பாண்டர் அவர் ஆர்ட்ஸ். இதைத்தான் நாம் தியானித்து இன்றைக்கு இதில் இருந்து ஒரு 3 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாருங்கள் என் கூட மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுக்க போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 21 நாம் எடுக்க போகிறோம். Come with me to Matthew's Gospel chapter 16 and come to verse 21. And in verse 21 it goes like this. It says, then Jesus went out from there and departed. 16:21. No, 17:22 எடுத்துக்கொள்வோம். 17:20 no, 16:21. I think I'm reading the wrong one. 16:21 கவனிப்போம். From that time Jesus began to show to his disciples that he must go to Jerusalem and suffer many things from the elders and chief priests and scribes and be killed and be raised again the third day. கவனியுங்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். ஆமென். இயேசு சீஷர்கள்கிட்ட என்ன சொல்ல தொடங்கினார்? அவர் 3வது நாளே எழும்ப வேண்டும். ஆமென். What did he teach? He taught the disciples that he will die and on the third day he will rise again. And again look at chapter 17. 17ஆம் அதிகாரத்தில் வசனம் 22 23 கவனிங்கள். verses 22 and 23. Now while they were staying in Galilee, Jesus said to them, the Son of Man is about to be betrayed into the hands of men, and they will kill him, and the third day he will be raised up. And they were exceedingly sorrowful. கேட்போம். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. ஆல்ரைட், நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் ஏசியா 53:9வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி இயேசு ஐஸ்வர்யவான்கள் மத்தியிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேதம் நிறைவேறினது. ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார்? அரிமத்தியாவின் ஊரான யோசேப்பை பயன்படுத்தினார். யோசேப்புக்கு உதவியாக யாரை வைத்தார்? நிக்கதேமியை வைத்தார். ஆமேன் சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்னா, நம் இந்த காவல்காரர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் 3 இரவு இயேசுவின் பிரேதத்தை சீஷர்கள் திருடி கொண்டு போய் விடக்கூடாது என்று அவர்கள் அதை எப்படியாவது நம் கண்டிக்கணும்னு சொல்லி காவல் வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸோ நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஏன் காவல் வைத்தார்கள்னா, இயேசு அறிக்கை செய்திருந்தார், 3 நாட்களில் நான் உயிரோடு எழும்புவேன். எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. Today everybody knows that Jesus rose the third day. We can say amen. Hallelujah. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசு இதை அறிக்கை செய்தார், ஏற்றுக்கொண்டார்கள் பலர். ஒரு கூட்டத்தார்கள் இதை எதிர்த்தார்கள். யாரே? பெரியோர், இஸ்ரவேலின் அதிகாரிகள் இதை எதிர்த்தார்கள். அதனால அவர்கள் என்ன செய்ய பிரயாசம் எடுத்தார்கள்னா, அதை தடுக்க பிரயாசம் எடுத்தார்கள். எதை தடுக்க?
இயேசுடைய சரீரம் உயிரோடு எழும்பிவிடக்கூடாது அல்லது சீஷர்கள் திருடிவிடக்கூடாது என்று சொல்லி அந்த கல்லறையின் வாசலிலே காவலாளர்களை வைத்தார்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் 3 பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன கற்றுக்கொள்ள போகிறோன்னா, முதலாவது பிரியமானவர்களே, தேவ திட்டத்தை யாரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. Every one of us must know God's plan cannot be stopped. Number 1, தேவனுடைய திட்டத்தை யாரும் நிறுத்த முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்னா எந்த மனுஷனும் அந்த திட்டத்தை மாற்ற முடியாது. எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம். என்னன்னு பாடுறோம்? நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதையா. பாட்டு பாடுறோம். ஆனா நீ விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தை நிறைவேறும். இயேசு மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறார், நான் எத்தனாவது நாள் உயிரோடு எழும்புவேன்? எல்லாரும் கையை காட்டுங்கள். 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவேன். அல்லேலூயா. இதை தடை செய்ய இருந்தது யூத அதிகாரிகள். அல்லேலூயா. பிரதான ஆசாரியன்ல இருந்து, பரிசேயர் கூட்டத்தில் இருந்து, எல்லா ஆசாரிய கூட்டத்தார்கள் எல்லாரும் தடை செய்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் தேவ சித்தம் தான் நிறைவேறும் என்று நாம் எல்லாரும் அறிந்து கொள்கிறோம். தேவ சித்தம் ஒரு நாளும் என்ன செய்யாது? தடைப்படாதையா. அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் மகிமை சொல்லுவோம். இதை முதல்ல நாம் கற்றுக்கொள்கிறதற்கு யோபின் புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு வாருங்கள். Come with me to Job chapter 42, towards the end of the book of Job. யோபு புஸ்தகத்தின் கடைசி பகுதியில் 2வது வசனத்துக்கு வாருங்கள். Come to verse 2. I know that you can do everything and that no purpose of yours can be withheld from you. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தரலாம் சொல்லுங்க. வாசிங்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்ததை தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஃபாதர் பக்மன்ஸ் இதைத்தான் வார்த்தையாய் வைத்து இந்த பாடலை பாடினார். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் என்ன செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்ய. இப்போ என்னன்னா, இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் பண்டிகையில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்னா, இயேசுவுடைய கல்லறையின் அருகிலே உட்கார்ந்து கொண்டு பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் என்ன பார்க்கிறோம்? கண்ணுமனுக்கு போர் சேவகர்கள் அங்கே அவர்கள் அந்த கல்லறையை காவல் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நம் கண்களுக்கு வெளிப்படுகிறது, இதை ஏன் அவர்கள் செய்தார்கள்? தேவ சித்தத்தை தடை செய்வதற்கு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல காரியங்களை ஊழியக்காரர்கள் அறிவித்திருப்பார்கள். போதகர் பிரசங்கத்தில் பேசியிருப்பார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செய்ய போகிறார் என்று உனக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வந்திருக்கலாம். உன் வீட்டாரே உனக்கு சத்ருவாய் இருக்கலாம். அது நிறைவேறாதபடி தடையாயிருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உனக்கு தடையாயிருக்கலாம். ஆனால் தேவ வார்த்தை உனக்கு வந்துச்சுன்னா அதை தடை செய்வது யாராலும் கூடாது. அல்லேலூயா. இங்க ஒரு யுத்தம் நடக்குது. யாருக்குன்னா, ஆண்டவர் சொல்லிட்டார் 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன். ஆனால் வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் காவலாளர்களை வைத்து அதை தடை செய்ய பிரயாசம் எடுத்தார்கள். Can anyone stop God's plan? அல்லேலூயா. உனக்கு தெரியுமா, வேதம் யோனாவை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவர் அழைப்பு அவனுக்கு வந்துச்சு, நீ எங்கே போ? நினைவேக்கு போ. அவன் ஆண்டவர் திட்டத்தை விட்டு ஓடிடலான்னு நினச்சி தேவ வார்த்தை வந்துருச்சு. காட்ஸ் வேர்டு வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சுன்னா யோனாவுக்கு வந்துருச்சு. நீ எங்கே போவ? நீ நினைவேக்கு போவ. அவன் நினைத்தான் நம்ம ஆண்டவரோடு கிளவர். அவன் நினைத்தான் நான் தர்ஷீஷ்க்கு போவேன்.
கப்பத்தின் அடித்தளங்களுக்கு போயிடுவேன், என்னை யாரும் பார்க்க முடியாது. அவன் நினைத்தான் யாரும் என்னை காண முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ உன் படுக்கையை பாதாளத்திலே போட்டாலும் அங்கே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிற ஒரு பெரிய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. So my people of God, நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், வேதம் சொல்லுகிறது, நினைவேக்கு போக மாட்டேன் என்று தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போனான். கொந்தளிப்பை வரப்பண்ணால் ஒரு மீனை ஆயுத்தப்படுத்தினார், அவனை கொண்டு வந்து கரை சேர்த்தார். கண்மொழித்து பார்க்குறான், எங்கே இருக்கிறான்? எங்கே போக மாட்டேன்னு சொன்னான், அங்கே தான் இருக்கிறான். அல்லேலூயா. தேவ சித்தம் வந்துருச்சுன்னா யாரும் தடை பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிற எத்தனையோ நாம் கற்றுக்கொள்ளலாம். மோசையை பாருங்கள், ஐயோ நான் திக்குவாய், ஐயோ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அனுப்புவேன் என்று சொன்னால், நான் செய்வேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் செய்வார். வேதம் சொல்லுகிற அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாய் தரையில் உலாது, ஒரு அயோட்டா கூட வீண் போகாது. எல்லாரும் சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆனாலும் இங்கே இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் சிறப்பாய் சந்தோஷமாக கொண்டாடலாம். காரணம் என்ன என்றால், அவர்கள் நினைத்தார்கள் தேவ திட்டத்தை தடை செய்யலாம். யார்? பிரதான ஆசாரியனில் இருந்து எல்லாம் அந்த ஆலோசனை சங்கம் எல்லாம் யோசித்தார்கள், அவர்கள் தடை செய்து விடலாம். அல்லேலூயா. நீங்களும் அதே மாதிரி ஆண்டவர் உங்களை அழைத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஊழியத்துக்கு அழைத்துட்டார். வாலிப பிள்ளைகள், பெரியோர், சிறியோர், யாராக இருந்தாலும் ஊழியத்துக்கு அழைத்துட்டார். நீங்கள் வேறு மாதிரி திட்டம் போட்டிருக்கலாம். அல்லேலூயா. நான் இல்லை, நான் இப்படி ஆக போகிறேன், அப்படி ஆக போகிறேன், ஊழியத்தை குறித்து கூட நான் ஊழியம் செய்தால் இப்படி தான் செய்வேன், நீங்கள் கண்ணோட்டம் விட்டுருக்க. ஆனால் தேவன் உனக்கு ஒரு திட்டம் வைத்துட்டாருன்னா அதை நீ எவ்வளோ தான் புறக்கணித்தாலும் மீறினாலும் அதை தடை செய்ய யாரால முடியாது. ஆமீன் சொல்லுங்கள் எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம்ம பைபிளில் எனக்கு அப்படியே ஆண்டவர் நிறையா என்னை உணர்த்தி கொண்டு இருக்கிறார். மோசையை பாருங்கள், ஆண்டவர் நீ எகிப்துக்கு போ, பார்வோவின் கையிலிருந்து என் ஜனங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் பார்வோ இடத்துல மோசே போக மாட்டேன்னு சொன்னவனை அனுப்பினார். பார்வோ கிட்ட போய் நின்னா பார்வோ விட மாட்டேன்றான். கர்த்தர் வார்த்தை வந்துருச்சு, என் ஜனங்களை நான் வெளியே கொண்டு வருவேன். ஆமேன். இவன் போக விட மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறான். 10 வாதைகள் அவன் வாழ்க்கையில் வந்து கடைசியில் செங்கடலில் மிதந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்? தேவ வார்த்தைக்கு யாரும் புறம்பே நிற்கவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு அதை இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையில் நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். பாபேல் கோபுரத்தை பாருங்கள், கட்ட பிரயாசம் எடுத்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ பழுகி பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும். இவர்களோ இனி வெள்ளத்தினாலும் பூமி அழிக்கப்படாதபடிக்கு அவர்கள் கோபுரத்தை கட்டினார்கள். ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் பாஷையை மாற்றி போட்டு எல்லாத்தையும் மாற்றி போட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பெரியவர் என்றதை எல்லாரும் மறந்து விடக்கூடாது. ஸோ நம்பர் 1 நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், தேவ திட்டத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகத்திலே 55ஆம் அதிகாரத்திலே வசனம் 8-9 வசனத்தை கவனிங்க. I want all of you to come to Isaiah chapter 55 and I want you to come to verse 8 and 9. வசனம் 8-9 என்னோடு கூட கவனியுங்கள். நாம் அந்த வசனத்தை வாசிக்க கேட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Chapter 55, 8 and 9. For my thoughts are not your thoughts, nor are your ways my ways, says the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. வலது கையை உயர்த்தி கொள்ளுங்க, தமிழில் கேட்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். குட். இப்போ 2வது காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறேன். என்னன்னா, ஹியூமன் செக்யூரிட்டி isn't enough.
தமிழிலே மனித பாதுகாப்பு போதாது. ஆமேன். எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, எங்கள் அண்ணன் இருக்கார், எனக்கு பணம் இருக்குது, பணம் எனக்கு பாதுகாப்பு, படிப்பு இருக்குது, எனக்கு செல்வாக்கு இருக்குது, எல்லாம் எனக்கு பாதுகாப்பு. எதுவாக இருந்தாலும் அல்லேலூயா, அது போதாது. யூ நீட் காட். உனக்கு தேவையானது ஆண்டவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி உண்டு. சங்கீத புஸ்தகத்திலே 127 சங்கீதத்தில் 1 வசனம். We all must come to Psalm 127 and you must come to verse 1. 127 and verse 1 says, unless the Lord builds the house, they labor in vain who build it. Unless the Lord guards the city, the watchman stays awake in vain. Look at the scripture. It says, unless the Lord guards the city, the watchman stays awake in vain. 3-4 கண்ணு முழிச்சு இயேசுவுடைய கல்லறையை பார்த்த அந்த காவலாளர்கள் அவர்கள் பாதுகாத்தாலும் அவர்கள் தேவ சித்தத்துக்கு இணங்காவிட்டால் அது வேஸ்ட் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறோடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளன் விழுத்திருப்பதும் விருதா. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எங்கே தெரியுமா பார்க்கலாம்? எலிஷாவுடைய தீர்க்கதரிசி எலிஷாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். எலிஷாவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சீரியா தேசத்தின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் போர் செய்வதற்கு திட்டம் வகுக்கிறான். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நான் சில வேத வசனத்தை சீக்கிரமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்தில் நீங்கள் வசனங்களை கவனிக்கணும். எனக்கு வாசிக்க சொல்ல நேரம் கிடையாது, அதனால் நான் உங்களுக்கு சில வசனங்களை கொடுக்கிறேன். சீக்கிரமாய் கவனிங்கள். Look at 2 Kings chapter 6. Right. You read about in verse 8. You will read about the king of Syria. All right. He calls his counselors. அவனுடைய ஆலோசனை சங்கத்தை கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்கிறான், நம்ம யுத்தத்துக்கு இப்படிலாம் போனால் இஸ்ரவேலை எளிதாக ஜெயிச்சிடலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம படைப்போன்னு இந்த ஸ்பாட்டெல்லாம் அவன் சொல்கிறான். ஆண்டவரோ என்ன தெரியுமா செய்கிறாரு? எலிஷாவுக்கு முன்குறித்து தீர்க்க தரிசனமாக வெளிப்பாடை கொடுத்துட்றாரு. உடனே எலிஷா என்ன செய்கிறார்? அங்கே ராஜாவை, யூதா ராஜாவை அழைத்து அவர் சொல்கிறார், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல சீரியா ராஜாவுடைய இராணுவம் வரும். உடனே ராஜா என்ன செய்கிறார்? படையை அனுப்புகிறார். இந்த சீரியா இராணுவம் வருவதற்கு முன்பு யூதா இராணுவம் போய்விடுகிறது. இவனுக்கு கோபம் வருது சீரியாவுக்கு. அப்போ நம்ம மத்தியில் யாரோ ஒருத்தர் நம்முடைய ரகசியத்தை வெளியே சொல்லிவிடுகிறான் என்று ராஜா கோபப்படுகிறார். அப்புறம் தான் அவனுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அந்த தீர்க்கதரிசிக்கு நம்ம ரகசியமாய் பேசுகிறதே அவருடைய ஆண்டவர் அவருக்கு வெளிப்பாடு கொடுத்துறார். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் பெரிய. சரி, இதை சுருக்கமாக நான் சொல்கிறேன், கேளுங்க. கடைசியாய் உடனே ராஜா பார்க்குறான், சீரியா ராஜா. அப்போ நம்ம இந்த இஸ்ரவேலை ஜெயம் பெறணுன்னா நம்ம இந்த எலிஷா தீர்க்கதரிசியை ஒன்று பண்ணணும். அவன் என்ன செஞ்சிட்டான்? ஊரையே சுற்றுவதற்கு முன்பு எலிஷா வீட்டை வந்து சுற்றிட்டான். அல்லேலூயா. எலிஷா வீட்டை இராணுவத்தோடு அவனுடைய எல்லா ரதத்தோடு வந்து வீட்டை சுற்றிட்டான். வேலைக்காரன் ஜன்னலை திறந்து வீட்டு வாசலை திறந்து பார்த்தா அங்கே இராணுவ படையாக நிற்குது. இவன் நடுங்கி கொண்டிருக்கிறான். எலிஷா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறார். காரணம் என்ன? ஆண்டவர் அவனுக்கு முன் குறித்து வெளிப்படுத்தி விட்டார். உனக்கு எதிராய் வருகிற ஆயுதங்கள், நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம்ல, உனக்கு எதிராய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாக அம்புகளை விடுவார்கள், அவங்கள தான் போய் பழிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். வராதியா?
வராது. எலிஷா ஜெபம் பண்ணுறாரு, அங்கே ஆண்டவர் வேலைக்காரனுடைய கண்ணை திறந்து விடுறாரு. அப்புறம் தான் பார்க்குறாரு, ஆண்டவர் பெரியவருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சித்தத்தை யாரும் தடை பண்ண முடியாது. ஆமீன் சொல்லுங்க. Anyone can come against you, but they are only human. You have a powerful God. The Bible says the one who is in you is greater than the one who is out there. உனக்குள் இருக்கிறவரை பார்க்கிலும், உனக்குள் இருக்கிறவர் உனக்கு வெளியில இருக்கிறவரை பார்க்கிலும் பெரியவர். சத்தமாக உரையுங்கள். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம பயந்து விடுகிறோம். கவலைப்படாத. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கெல்லாம் நான் வீடு நாங்கள் கட்டி கொண்டிருக்கும் போது the first thing that we thought was we must have a security door. வாவ். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நான் கிரில் போடல. ஆனால் எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் கிரில் போடணும் பாஸ்டர். அல்லேலூயா. கிரில் போடுன்னு தான். ஆனால் இதெல்லாம் எதுக்கு? பாதுகாப்புக்கு. உண்மை தானே? பாதுகாப்புக்கு. வீட்டில் நாய் இருக்கு, ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பு இல்லைன்னா, செக்யூரிட்டி டார் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. கூரிய புத்துட்டு வந்துடுவான். அல்லேலூயா. டாரை செக்யூர் பண்ணி வச்சிருப்போம். ஆச்சரியமாக இருக்கும். அவன் ஜன்னலுக்கு நீ போட்டிருக்கிற அந்த கிரீலை அழகாக தூக்கி வச்சுட்டு வந்துடுவான். அவன் வரணுன்னா வந்துடுவான். கர்த்தர் பாதுகாப்பு இருந்தால் எவனும் வரமாட்டான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இது நாம் இரண்டாவதாக கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதிசய சந்திப்பு, மிராக்கிளஸ் என்கவுண்டர் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நிறையா ஊழியக்காரவங்க நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம். என்னன்னா, இயேசு உயிர்த்தெழுதலை சந்தித்தது யார்? நம்ம எப்போதும் சொல்லுவோம், ஸ்திரீகள் ஆண்களை முந்தி கொண்டார்கள். அதனாலயா என்னமோ தெரியல, எங்கே உலகத்தில் எந்த பகுதிக்கு நம்ம போனாலும் பெண்கள் ஆலயத்தில் நிரம்பி இருப்பார்கள். தேவ கிருபை பெற்றவர்கள். மரியாதை, நீ கிருபை பெற்றவள். அல்லேலூயா. அப்படி சொன்ன அந்த கிருபையை கொடுத்தாரு பாருங்க, இந்த பெண்களுக்கு கூட்டி கொடுத்துட்டார். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பெண்கள் நிரம்பி இருப்பார்கள். ஆண்கள் கொஞ்சம் வித்தியாசம். வர அட்டம் பிடிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் வந்துட்டாங்கன்னா பின்னுக்கு போக மாட்டாங்க. ஆண்கள் ஏன்னா அவங்க வேற மாதிரி கொஞ்சம் சிங்கம் அவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நானும் அப்படி தான். என் அடி எடுத்து வைத்தேன், சின்ன வயசுலேயே எடுத்து வச்சிட்டேன். அடியை எடுத்து வைத்த பிற்பாடு பின்னுக்கு போகலை. ஆமேன். அப்போ பெண்கள்லாம் நினைக்கிறீங்க, நாங்களும் அப்படி இல்லையோ? நீங்களும் அப்படி தான். ஆனால் ஆண்கள் சிங்கங்கள், சும்மா இல்லை. அல்லேலூயா. எல்லோரும் ஒரு பிரைஸ் தல்லாம் சொல்லுவோம். ஆமேன். ஓகே, வெரி குட். ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உண்மைதான், ஸ்திரீகள் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை கண்டார்கள். ஆனால் காவல் காத்து கொண்டிருந்த காவலாளர்களை குறித்து நமக்கு பேசப்படலை, ரொம்ப நமக்கு தெரியல. ஆனால் இயேசு உயிர்த்தெழுதலை முதல் கண்டது இந்த காவலாளர்கள். எல்லாரும் அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, என் கூட ஒரு வசனத்துக்கு வாருங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கம் வித் மீ டு Matthew chapter 28. I want you to look at verses 11 to 15. அங்கே வசனம் 11லிருந்து 15 வரைக்கும் சீக்கிரமாக வாசிச்சிடுவான். It will be useful. I can read in one language and ask you to read, but and then you may forget to read. So I want it read in both languages. Now while they were going, behold, some of the guard came into the city and reported to the chief priests all the things that had happened. When they had assembled with the elders and taken counsel, they gave a large sum of money to the soldiers, saying, "Tell them his disciples came at night and stole him away while we slept. And if this comes to the governor's ears, we will appease him and make you secure." So they took the money and did as they were instructed. And this saying is commonly reported among the Jews until this day. Say amen. கேட்போம் இந்த வார்த்தையை.
அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடி கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம் எல்லாரும். அல்லேலூயா. Okay, I want to very quickly conclude the third thought for the day. மூன்றாவது அற்புதங்க. இது அடிக்கடி பாடுறோம், அற்புதம் அதிசயம். அல்லேலூயா. இந்த நாள் நடக்க போகுது, உண்மைதான். ஆண்டவர் நடத்தி காட்டினார் 2000 வருடங்களுக்கு முன்பு. இன்றைக்கு வரைக்கும் அவர் உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள், வேற யாரும் இப்படி உயிர் தெழுந்ததில்லை, இயேசு ஒருவரை தவிர. ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஸ்திரீகள் முதலாவது இயேசுடைய உயிர்த்தெழுதலை வந்து கல்லறையில் அவர் இங்கே இல்லை, கல்லறை திறக்கப்பட்டதை கண்டார்கள். ஆனால் இந்த கல்லறையின் கல்லு திறக்கப்படுகிறது, ஒரு ஒளி பிரகாசித்து இயேசு உயிர்த்தெழுந்ததை கண்டது சேவகர்கள். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேனாக்கா, இவர்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலை, அற்புதத்தை இவர்கள் கண்டார்கள். பட்டணத்துக்குள்ளார போய் சொன்னார்கள். கடரேனா பட்டணத்துக்கு இயேசு படகில் வந்து சேர்ந்தபோது அந்த பட்டணத்தில் பிசாசு பிடித்த, லெகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருந்தானாம். உமக்கும் எங்களுக்கும் என்ன என்று அந்த அவனுக்குள்ளார இருந்த பிசாசு கேட்டுச்சான். அவன் ரட்சிக்கப்பட்டானா. அந்த பட்டணத்தார்கள் இயேசுவை போகும்படி விண்ணப்பித்தார்களாம். அவர் போகும்போது இந்த லெகியோன் பிசாசு பிடித்தவன் சுகம் பெற்று இயேசு கிட்ட சொன்னான், நான் உம்மோடு வரணுன்னு சொன்னானா. இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு, அவன்கிட்ட நீ போய் என்ன செய், பட்டணத்தில் நீ சொல்லு. ஆமேன். அல்லேலூயா. ஒரு விதையை விதைத்துட்டு போனார். அல்லேலூயா. இயேசு செய்த அற்புதத்தை நீ போய் சொல். பிரியமான தேவ பிள்ளைகளே, இவர்கள் அதாவது போர் சேவகர்கள் என்ன செய்தார்கள், பட்டணத்தில் போய் இயேசு உயிர் தெழுந்தார் என்று அவர்கள் உயிர் தெழுதலை சாட்சியாய் சொன்னார்கள். இன்னொரு கதை இருக்கட்டும், அவங்க காசு கொடுத்து அவங்கள மிரட்டி அவங்களும் ஓகே என்று சொல்லி இயேசுவை உயிர் தெழுந்ததை சொல்லாமல் போய்விட்டார். பைபிளில் நமக்கு ஆதாரங்கள் சொல்லப்படவில்லை. பின்பு அவர்கள் உரைத்தார்கள், அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, அவர்கள் இயேசுவுடைய உயிர் தெழுதலை முதல்ல போய் எங்கே சொன்னார்கள், அதிகாரிகள் கிட்ட சொன்னார்கள். எந்த அதிகாரிகள் இயேசு உயிர்த்தெழக்கூடாது என்று அவர்கள் ரொம்ப விரும்பினார்களோ அவர்கள் செவிகள் கேட்க இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்பயும் அவர்கள் விசுவாசிக்கலையா. எவ்வளவு துக்கம் நிறைந்த ஒன்று பார்த்தீங்களா. கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். 2000 வருடங்களுக்கு பின்பு நாம் இயேசு உயிர்த்தெழுதலை நம்புகிறோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு உயிர்த்தெழுதல் என்னத்தை நமக்கு காட்டுகிறது என்றால், இயேசு மரணத்தை வென்று அவர் உயிர்த்தெழுந்தார் என்றதை காட்டுகிறது. ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், இயேசுவுக்கு அல்லது நாம் ஆராதனை செய்கிற நம்முடைய ஆண்டவருக்கு மரணத்தின் மீது ஒரு அதிகாரம் உண்டு. ஆமென். Do you believe that the God whom you and I worship, hallelujah, the Lord and Savior Jesus Christ, say amen, hallelujah. I want to tell you, my children of God, that the God whom you and I worship has power over death. Amen. Hallelujah. அதனால தான் கிறிஸ்தவர்கள் மரணம் உலகத்தில் வேற எல்லாரையும் பார்க்கிலும் நம்முடைய மரணம் வித்தியாசமாக இருக்கும்.
பயம் இருக்கும் தான், இயற்கையாக பயம் இருக்கும் தான், எப்படி சந்திக்க போகிறோம் எல்லாம் உண்மை தான். ஆனாலும் ஒரு நம்பிக்கை ஆழமாய் விதைக்கப்பட்டுருச்சு. என்ன நம்பிக்கைனா, மரித்தாலும் நான் பிழைப்பேன். ஏன் அப்படி நம்புகிறோம்? என என் ஆண்டவர் மரித்தார், உயிர் தெழுந்தார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. கடைசியாய் என் கூட பிரியமானவர்களே, ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் வசனம் 9-10 வாசியுங்கள். அப்புறம் நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. Romans chapter 10. I want you to come to verses 9 and 10. Chapter 10 verses 9 and 10. That if you confess with your mouth the Lord Jesus and believe in your heart that God has raised him from the dead, you will be saved. For with the heart one believes to righteousness, and with the mouth confession is made to salvation. Say amen. கேட்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம் தேவ சந்நிதியிலே. அல்லேலூயா.